இந்த வாரம் நாமினேட் ஆனதே 3 பேர் தான். விசித்ரா, ரவீனா, விக்ரம். இதுல விக்ரம் தான் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான் அப்படின்னு கிளியரா சொல்லுது அன்அபிஷியல் ஓட்டிங். அதையே தான் இந்த பக்கம் நம்ம கம்யூனிட்டி டேபும் சொல்லுது. சாங் என்ன சொல்லுது, சேனல் க்ளூ கொடுப்பாங்கல்ல சாங்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அதுல விசித்ரா தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு நெல்லு வரும் அப்படின்னு தான் அந்த சாங் ஃபுல்லா போகும். அம்மா அப்படின்னா இங்க இருக்கிற ஒரே அம்மா, டிராமா அம்மா விசித்ரா தானே. அதுல வைகை ஆத்து தண்ணி வரும் அப்படின்னு வைகை வைகை புயல், வைகை புயல் வேஷம் இவர் போட்டாரு, அதனால இவரு தான் விக்ரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. அந்த அளவுக்கு டீப்பாவெல்லாம் யோசிச்சா அந்த சாங்கை போட்டிருப்பாங்க. தான் ஓப்பனா விசித்ரா அப்படின்னு தானே சொல்லுது. ரவீனா, விக்ரம் எவிக்ட் ஆனா அந்த ரெட் கார்டு மிஷன் கம்ப்ளீட் ஆகும். இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசித்ராவை எவிக்ட் பண்ணி சேனல் பல்ட்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒருவேளை சேனல் அந்த முடிவில் இருந்திருப்பாங்களோ. இப்ப விக்ரம் அப்பா உள்ள போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டார்ல, மாயாவையும் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் கமல் சாரையும் பண்ணிட்டாரு. இங்க உன் பொய் உருட்டெல்லாம் வந்து கமல் சார் கிட்ட காட்டுமா, அவர் நம்புவாரு, நான் நம்ப மாட்டேன், நான் 24/7 பாக்குறேன் அப்படின்ட்டாரு. சரியான அடி இல்ல, இதனால கமல் சார் செம்ம காண்டா இருப்பார்ல, அதனால மாத்திரா தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம தூக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்களா? எங்க ஓட்டு அதனங்க சொல்லுது, மக்கள் அதனங்க சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன மக்கள் சொன்னதெல்லாம் கேட்டாங்களா இவங்க? இப்ப விக்ரம் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கானோ அதே சுச்சுவேஷன்ல தான் நிக்சன் இருந்தான். அப்பதான் இவங்க வந்து புயல் மழையை காரணம் காட்டி எவிக்ஷனையே ரத்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்தர்பல்ட்டி அடிக்கிறவங்க தானே இவங்க. நம்ம சாங்கை எப்படி டீகோட் பண்ணுவோமோ அதே போல மாயாவையும் டீகோட் பண்ணோம். மாயா வந்து ஒரு டாஸ்க்ல சொல்லியிருந்தாங்க, விக்ரம் வந்து கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு. சொல்லிட்டியாமா? இதுவரை நீ சொன்ன எல்லாருமே போயிருக்கிறாங்க, அந்த வகையில விக்ரமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சுதாரிச்சிட்டோம். இந்த மாயா பூர்ணிமா பத்தி தெரியும்ல, அவங்க கெஸ்டா வந்தாலும் விட மாட்டாங்க, ஹாஸ்ட் பண்ண வந்தாலும் விட மாட்டாங்க, பிக் பாஸையும் விட்டதில்லை, ஆடியன்ஸையும் விட்டதில்ல. இப்ப கண்டஸ்டன்டுடைய ஃபேமிலியை மட்டும் விட்டுருவாங்களா என்ன? அவங்களையும் குறை சொல்லிட்டாங்க. எஸ், விக்ரம் தங்கச்சி வந்து சரியா பேசலையாம், அவங்க பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டாங்களாம். இவங்க நல்லதுதான் பண்ணாங்களாம் விக்ரம்க்கு. பார்த்தமே, நாங்கெல்லாம் பார்த்தமே அந்த நல்லதை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப மாயா பூர்ணிமாவை குறை சொல்றதுனால உடனே இவர் புனிதர் ஆயிட மாட்டாரு. இவர் யாருன்னு நமக்கு நம்பர் 4 அன்னைக்கு தெரியும்ல. லவ் கண்டென்ட் பண்றான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கண்டென்ட் எக்கச்சக்கமா பண்ணவன் தானே. அது மட்டும் இல்லாம இவன் எடுத்துட்டு வந்த அலிகேஷன் என்ன சார், கோவமா இருக்கும்போது மிளகா பொடி போடுவான்னு சொல்றான் சார், கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா அப்பவும் போடுவான்னு சொல்றான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய கேஸா எழுதி அதுக்கு முட்டு கொடுத்தவன் தான் அந்த ரெட்டு காட்டை தூக்குனவர் தான் இவரு. இந்த உருட்டு இது எந்த அளவுக்கு உருட்டுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா அப்பா கூட வந்து சரியான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்திட்டு போனார்ல. அர்ச்சனா அங்கே ஃபீல் பண்ணி அந்த விசித்ராவோட பிரச்சனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒன்று சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பினதும் இவர் நக்கல் அடித்தவர். இவர் வந்து பியூர் சவுலாம். இதில் இவங்க தங்கச்சி வந்து உருட்டினாங்கல்ல, அவர் வந்து நீ வந்து யாரையும் ஏறி மிதிக்கல, நீ யாரையும் ஹர்ட் பண்ணல, கேம் ஆடலன்னு சொல்லுமா சிம்பிளா. அதுக்கு எதுக்கு இத்தனை பண்ணலன்னு உருட்டுற? கேம் ஆடினா தானே இதெல்லாம் நடக்கும். அவன் தான் அடிமையெல்லாம் இருந்தான், அடிமையா இருந்தா எப்படி நடக்கும்? அது இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அர்ச்சனா 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 தானே சொல்லிட்டு இருந்தான். அப்பவே கொஞ்சம் முன்னாடி ஃப்ரீ டாஸ்க்ல தங்கச்சி அமைச்சிருந்தா அப்ப கூட அர்ச்சனா தான் சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு மவுத் பீஸா இருந்தா அவங்க முதுகுல குத்திட்டாங்க, அவ்வளவுதானே தவிர உடனே இவர் புனிதர்லாம் ஆயிட மாட்டாரு, இவர் சிறப்பா கேம் ஆனதெல்லாம் ஆக மாட்டாரு. விக்ரம் எவிக்ட் ஆயிட்டா அவங்க ஃபேமிலி மூஞ்ச எங்க தூக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா சொன்னாங்கல்ல, வேற எங்க கழுத்துல தான். பிரதீப் சொன்னார்ல, அந்த டைலாக தான் உங்களுக்கு சொல்லணும். ஏங்க இவ்வளோ கேவலமா கேம் ஆடின மாயா பூர்ணிமா நீங்களே வந்து தைரியமா மூஞ்ச தூக்கி முன்னாடி வைக்கும் போது அவங்க வச்சுக்கிறது என்னங்க? அவன் அடிமையா இருந்தான், உங்களின் மவுத் பீஸா இருந்தான், அவ்வளவுதான் குற்றச்சாட்டை தவிர உங்களை விட மோசமானவன் அப்படின்லாம் யாரும் சொல்ல. உங்களோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி வேணா சொல்லிட்டு போலாம். ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கார்டு மிஷன் திரும்பவும் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ ரவீனா, விக்ரம் 2 பேர்ல யார் போனாலும் அந்த மிஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப விக்ரம் தான் போயிருக்கிறாரு, அதனால ரெட் கார்டு மிஷன் கண்டினியூ ஆயிருக்கு, இனியும் கண்டினியூ ஆகும். அந்த வகையில அண்ணாச்சி ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.